இங்கு அமர்ந்திருக்கும் மரியாதைக்கும் மதிப்பிற்கும் உரிய பேராசிரியர் ராம ஸ்ரீனிவாசன் அவர்களே, திரு பாண்டே அவர்களே மற்றும் இங்கு வருகை தந்திருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு இராணுவ வீரனுக்கு மிகவும் மகிழ்ச்சியான தருணம் என்னவாக இருக்கும்? தன்னுடைய இராணுவத்தை பற்றி, அதனுடைய வீரத்தை பற்றி, அதனுடைய வெற்றியை பற்றி மக்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வாக தான் இருக்கும். அந்த நிகழ்வை இன்று எனக்கு பரிசளித்த திரு ரங்கராஜ் பாண்டே அவர்களுக்கும் தினமலருக்கும் நான் நன்றி சொல்லிக் கொள்கின்றேன். திருவள்ளுவர் கூறுவார், அதாவது படைமாட்சி அப்படிங்கிறதுல சொல்லுவார், ஒரு இராணுவம் எவ்வளவு முக்கியமானது ஒரு நாட்டிற்கு என்று. உறுப்பமைந்து ஊரஞ்சா வெல்படை வேந்தன் வருக்கையில் எல்லாம் தலை அப்படிம்பார். இதன் பொருள் என்னென்ன? உறுப்பமைந்து எல்லா உறுப்புகளையும் பெற்று, உறுப்புகள்னா தரைப்படை, விமானப்படை, கப்பற்படை. அப்பயே அவர் என்ன நடக்கும் அப்படிங்கிறத அவர் பார்த்துருக்கார் மூன்றாவது கண்ணால். ஊரஞ்சா வெல்படை, எதற்கும் அஞ்சாத வெல்லுகின்ற படை எந்த வேந்தனிடம் இருக்கின்றதோ அதுதான் சிறந்த சொத்து என்று கூறியிருக்கின்றார். வேறு எதுவும் வேந்தனுக்கு சிறந்த சொத்து கிடையாது. அதுபோன்று எல்லா அங்கங்களையும் கொண்ட இந்திய இராணுவம் இந்தியாவிற்கு மிகப்பெரிய சொத்தாக விளங்குகின்றது என்பதை நான் இங்கு கூற கடமைப்பட்டிருக்கின்றேன், பெருமைப்படுகின்றேன். ஆபரேஷன் சிந்தூரை பற்றி பேசுவதற்கு முன்பு நாம் வரலாற்றை திரும்பி பார்க்க வேண்டும். ஏன்னா வரலாறு தெரியலன்னு சொல்றதுக்கு மதிப்பு இல்லாமல் போயிடும். எஸ்பெஷலி நமது இந்தியாவில் வரலாற்று மறைக்கப்பட்டிருக்கின்றது, மறக்கப்பட்டிருக்கின்றது. ஆகையால் என்னுடைய கடமை உங்களை 1947க்கு அழைத்து செல்கின்றேன். இந்தியா சுதந்திரம் பெற்றது, பாகிஸ்தான் பிரிந்தது, அது தனி நாடாக ஆனது. சில வாரங்களிலேயே, மாதம் கூட கிடையாது, சில வாரங்களிலேயே பாகிஸ்தான் பத்தான் என்று சொல்லக்கூடிய பழங்குடியினர்களை தூண்டிவிட்டு ஸ்ரீநகருக்கு அனுப்புகிறார்கள். எதற்கு அனுப்புகிறார்கள்? மகாராஜா ஹரிசிங்கை கைது செய்து அந்த நாட்டை கைப்பற்ற வேண்டும். அதுதான் அவர்களுடைய குறிக்கோள். எப்ப? விடுதலை பெற்று ஒரு வாரத்திற்குள். மகாராஜா ஹரிசிங் என்ன சொன்னா, நான் எந்த கண்ட்ரியும் நான் சேர மாட்டேன், பாகிஸ்தானும் போக மாட்டேன், நான் இந்தியாவும் சேர மாட்டேன், நான் தனி நாடாக இருக்கின்றேன். எப்பொழுது பத்தான் உள்ள பூந்தாங்களோ அப்போ இந்துக்களை அழித்தார்கள். சொல்றாங்கல்ல, இந்த நம்மளுடைய புல்வாமால கல்மா படிக்க சொன்னாங்க, தெரியலன்னு நான் சுட்டாங்கன்னு. இது அன்னைக்கே செஞ்சான். 1947 பத்தான் பழங்குடியினர்கள் அங்கிருந்த காஷ்மீர்களை செஞ்சார்கள். இந்துக்களை கொன்று குவித்தார்கள், பெண்களை அடிமைப்படுத்தினார்கள், கற்பழித்தார்கள். நம்ம நிறைய பேருக்கு தெரியாது, 400க்கும் மேற்பட்ட பெண்கள் அங்கு இருந்த அந்த நதியில் குதித்து தன்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொண்டார்கள். எவ்வளவு கசப்பான வரலாறு! எப்படி மறைக்கப்பட்டிருக்கின்றது. அப்பொழுது இருந்த மகாராஜா ஹரிசிங் ஓடி ஓடி வருகிறார் டெல்லிக்கு. எங்களுக்கு உதவுங்கள், உதவணுன்னு நீ முதல்ல அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போடணும், இந்தியாவோடு இணையணும், அதுக்கு ஓகேயா சொல்லுங்கிறார் பட்டேல். வேற வழி தெரியல, மக்களை காக்க வேண்டும். உடனே அவர் அக்ரிமெண்ட்ல சைன் போடுறாரு. உடனடியாக இந்திய படை டெல்லியினுடைய விமான தளத்தில் இருந்து ஸ்ரீநகருக்கு அனுப்பப்படுகிறது. IL-37 இந்திய ராணுவம் இறங்குகின்றது. பாகிஸ்தானுக்கு தெரிஞ்சிடுச்சு இந்திய ராணுவம் வருகின்றதுன்னு. உடனே தன்னுடைய ராணுவத்தை அமைச்சிட்டான். முழுமையாக ஜம்மு அண்ட் காஷ்மீர் பாகிஸ்தானுடைய கண்ட்ரோலுக்கு வந்தாச்சு. பத்தான் அவங்களுடைய ராணுவத்தினுடைய கண்ட்ரோலில் இருந்தது. நம்முடைய ராணுவப்படை அந்த ஏர் பேஸிலேருந்து தன்னுடைய ஆபரேஷனை ஸ்டார்ட் பண்றான். தும்சம் செய்கின்றார்கள், அடித்து துரத்துகின்றார்கள் பாகிஸ்தானியர்களையும் அந்த பத்தான் அந்த பழங்குடியினர்களையும். 65% ஜம்மு அண்ட் காஷ்மீரை நாம் மீட்டு விட்டோம். 35% தான் இருக்கின்றது. ராணுவ தளபதி சொல்கின்றார், 2 வாரம் கொடுங்கள், அதையும் மீட்டு விடுவோம் அப்படிங்கிறார். அப்பொழுது இருந்த மதிப்பிற்குரிய மரியாதைக்குரிய திரு நேரு அவர்கள் என்ன செய்யறாரு? அவரு UN போறாரு. படிச்சு சொல்றாரு, பட்டேல் போகாதப்பா, அங்க என்ன நமக்கு ரிசல்ட் வரும்னு தெரியாது, அந்த பக்கம் போகாதங்கிறாரு. அங்க போறாரு. அன்னைக்கு ஏற்பட்ட அந்த இடியாப்ப சிக்கல் ஜம்மு அண்ட் காஷ்மீர் இன்று வரை அந்த சிக்கல் தீரவில்லை. ஆனால் நம்முடைய ராணுவம் அங்கு சென்று அந்த தும்சம் செய்து அவர்களை துரத்தி விரட்டியது. இல்லைன்னா இன்னைக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீரே நமக்கு கிடையாது, இந்தியாவுடைய வரைபடத்தில் இருந்திருக்காது.
1947-48 அந்த வரலாறினால் தான் இன்றைக்கு வந்து அந்த போரினால் தான் இன்னைக்கு வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் நம்மிடம் இருக்கின்றது 65%. அதை அடுத்து செல்ல வேண்டும் என்றால் 1965 இண்டோ பாக் வார் மறக்க முடியாது. நம்மளுடைய இண்டோ சைனா வாரில் நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அடி விழுந்தது, மறுக்க முடியாது. ஏன் விழுந்ததுங்கிறதுக்கு வந்து ஒரு காரணம் இருக்கிறது. நம்ம இதில் சொல்கிறோம் 2 பிரிகேடுன்னு சொல்லுவோம். 10,000 பேர் சேர்ந்தது ஒரு பிரிகேடில் இருப்பாங்க. அப்ராக்சிமேட் 8,500 to 10,000 பேர் இருப்பாங்க. 2 பிரிகேடு 20,000 பேர், மேக்சிமம் 15,000 20,000 பேர் தான் அந்த போரில் போரிட்டார்கள். சீனர்கள் 80,000 பேர் இருந்தார்கள். ஈசல் போல் வந்தார்கள் ஒத்தரப்பின் ஒன்றாக. ஒரே ஒரு இராணுவ வீரன் 300 சீனர்களை வந்து கொன்று குவித்தான் அந்த போரில். துப்பாக்கி சுடக்கூடிய பங்கர்னு சொல்லுவோம். இது மாதிரி பங்கர் இருக்குன்னா இங்கே ஒரு பங்கர், அங்கே ஒரு பங்கர், 4 பங்கர் இருக்குன்னா இங்கே சுடுறது ஒரு 10 குண்டு, அங்கே போய் 10 சுடுறது, அந்த போய் 10 குண்டு சுடுறது. ஸோ தட் அவன் நினைப்பான் அங்கே எல்லா இடத்துலையும் வந்து இராணுவ வீரர்கள் இருக்காங்கன்னு. 300க்கும் மேற்பட்டவர்களை கொன்று குவித்த பிறகு அவனை பிடிக்கிறான், பிடிச்சி தூக்கில் போடுறான். அவனுக்கு நம்ம மகாவீர் சக்கர் கொடுக்கின்றோம். இந்திய இராணுவத்தால் நாம் இந்தியாவுடைய சீனாவுடைய போரை நாம் இழக்கவில்லை. அப்பொழுது இருந்த தலைமை சரியில்லாததால் நாம் இழந்தோம். உங்களுடைய குழந்தைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும் அந்த விஷயத்தை. அதுக்கப்புறம் அவங்க தப்பு கணக்கு போட்டான். 1965 இந்தியாவுக்குள் கால் வைக்கிறான். அவனுக்கு என்ன இருந்ததுன்னா, அமெரிக்காவிடமிருந்து பீரங்கி வாங்கியிருந்தான், நிறையா புதிய தளவாடங்கள் வாங்கியிருந்தான். இதை வச்சு இந்தியாவை வந்து அடித்து தும்சம் செய்து ஜம்மு அண்ட் காஷ்மீரை பெற்று விடலாம் அப்படிங்கிற ஒரு கனவு. மறுபடியும் 2வது ஆசை மறுபடியும் உள்ள வரான். இந்திய இராணுவ வீரர்களை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்திய இராணுவ வீரர்கள் சொல்லுவோம், அதிகாரிகள் சொல்லுவோம், ஒரு தளவாடம் என்பது முக்கியம் கிடையாது, அதன் பின் இருக்கின்ற இராணுவ வீரனுடைய திறமையும் வீரமும் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லுவோம். எப்படி நம்ம பைசனை வச்சு F-16 வந்து நம்ம வந்து ஃபயர் பண்ணோமோ அதே மாதிரி தான். ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். 2001 2004 வரை ஜம்மு அண்ட் காஷ்மீரில் டெல்டா ஃபோர்ஸ் அப்படிங்கிற கவுண்டர் இன்சர்ஜென்சி RRல நான் இருந்தேன். பல முறை நான் ஆப்ரேஷன் செல்லும் பொழுது 2ஆம் உலகப் போரில் உபயோகப்படுத்தப்பட்ட கார்பைன் என்கிட்ட இருக்கும், கன். அங்கே தீவிரவாதிகளிடம் AK-47 AK-56 இருக்கும். நாங்கள் மனம் தளரவில்லை. நான் ஒரு ஷாட் எடுத்தேன்னா அவன் ஹெட் ஷாட் எடுப்பான், அவன் முதல்ல அவன் காலியாவான். ஆகையால் என்ன நம்மளிடம் முக்கியமான ஒரு தளவாடங்கள் இருப்பது என்பது வந்து முக்கியம் இருந்தாலும் அதை தாண்டி நம்முடைய திறமை, இராணுவ வீரருடைய திறமை என்பது மிக 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 ஒரு வியப்பானது அப்படின்னு வந்து சொல்லலாம். அப்படி இருக்கும் பொழுது 1965 என்ற போரை நாம் வெற்றி பெற்றோம் என்றால் இராணுவ வீரருடைய வீரம், அவருடைய திறமை, 2 ஆயுதங்களால் நாம் வெற்றி பெற்றோம். வெற்றி பெற்ற போது என்ன செஞ்சோம்? 1950 ஸ்கொயர் கிலோமீட்டர் நிலத்தை நாம் நம்ம வந்து கேப்சர் பண்ணோம். எவ்வளவு? 1950 ஸ்கொயர் கிலோமீட்டர். 1966 தாஷ்கண்ட் ஒப்பந்தத்தில் எந்தவித நிபந்தனையும் கிடையாது. நிபந்தனையற்று எல்லாத்தையும் அவங்கள்ட்ட திருப்பி கொடுத்துட்றோம். இந்தாப்பா அவனோட இடத்த எடுத்துக்க. POK கேட்டிருக்கலாம், அவனை உட்கார வச்சு மண்டியிட வச்சு நம்ம இடத்த வாங்கிட்டு கொடுத்துருக்கலாம், எதுவுமே செய்யலை. அதுக்கப்புறம் நம்ம வந்து மூவ் பண்ணோம் அப்படின்னா 1971 வார். இரும்பு பெண்மணியாக வலம் வந்தவர், இன்றும் போற்றப்படுகின்றவர் இந்திரா காந்தி அவர்கள் விடுதலை கொடுக்க வேண்டும் ஈஸ்ட் பாகிஸ்தானுக்குன்னு ஜெனரல் சாம் மானக்ஷா அவர்களை கூப்பிடுகின்றார். மார்ச் மாதம், ஜெனரல் நீங்கள் போங்க, அட்டாக் பண்ணுங்க, அதுக்கு வந்து வெற்றி பெற வைங்கள், அதை வந்து தனி சுதந்திர நாடாக ஆக்க வேண்டும் என்று. அவர் சொல்கிறார், மார்ச் மாதம் என்னால் முடியாது மேடம், நவம்பர் டிசம்பர்னா நான் போகிறவங்களுக்கு வெற்றி தரேன், இல்லைன்னா நான் ராஜினாமா உங்கள் கையில் கொடுக்குறேன், எது வேணும்னு சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. ராஜினாமா வேணாம்ப்பா, நீ வெற்றியை கொடு அப்படின்னு நவம்பர் டிசம்பருக்கு வந்து செய்ய வச்சாங்க. 93,000 இராணுவ வீரர்களை மண்டியிட வைத்தது இந்திய இராணுவம். சரணடைஞ்சாங்க. பிரிசனர் ஆஃப் வார் அப்படின்னு சொல்லுவோம், போர் கைதிகளாக ஆக்கினோம். உலக வரலாற்றிலேயே இவ்வளவு பேர் ஆனது கிடையாது. 15,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் வெஸ்ட் பாகிஸ்தானில் நம்ம கராச்சி வரைக்கும் போயிட்டோம், கேப்சர் பண்ணியாச்சு ஃபுல்லா. 1972 என்ன செய்கிறோம்? நம்ம மறுபடியும் ஒரு ஒப்பந்தத்துக்கு போகிறோம். போயிட்டு மறுபடியும் எந்த நிபந்தனையும் இல்லாமல் 13,500 ஸ்கொயர் கிலோமீட்டர் நிலத்தையும் 93,000 இராணுவ வீரர்களையும் பாகிஸ்தானுக்கு திருப்பி கொடுக்குறோம். அப்பயும் நம்ம வந்து பிடிச்ச
பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரை பிடிச்சிருந்தோம், பஞ்சாப் பிடிச்சிருந்தோம், சிந்தை பிடிச்சிருந்தோம். 3 மிகப்பெரிய இடத்த வந்து பிடிச்சிருந்தோம். எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துட்டோம். ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் என்னென்னா, நம்மளுடைய 64 ராணுவ வீரர்கள் அவர் பிணை கைதிகளாக அவர் பிடிச்சு வச்சிருந்தாங்க. பிரசிடென்ட் ஆஃப் பாகிஸ்தான் பிடிச்சு வச்சிருந்தது. அவர்களை இவர்கள் விடுவிக்கவில்லை, கேட்கவில்லை. இன்றும் வந்து மிகப்பெரிய வடுவாக இருக்கின்றது ராணுவ வீரர்களுடைய மத்தியில். இதுதான் தலைமையாக இருந்தது. நீங்க கேட்கலாம், ஏன் சார் இவங்களை வந்து தும்சம் செய்ய முடியவில்லையா ஃபர்தர் அப்படின்னா, கார்கில் மறுபடியும் அவங்களுக்கு அந்த கீடான்னு சொல்லுவோம், திமாக்கி கீடா அப்படிம்போம். அவனுக்கு திருப்பி திருப்பி அந்த காஷ்மீர் எடுக்கணும் தான் இருந்தது. கார்கிலுக்கு ட்ரை பண்ணான். கார்கில் ட்ரை பண்ணுறப்ப நம்மளுடைய இராணுவம் எல்லை கூட தாண்டாமல் திருப்பி அவனை அடித்து தும்சம் செய்து திருப்பி அனுப்பிச்சது. அதற்கு தாண்டி அப்புறம் இப்போ நம்ம டெரரிசம், ஆக்சுவலான டெரரிசம் ஆப்ரேஷன் சிந்தூரை நோக்கி நாம் செல்கின்றோம். இதுதான் இந்திய இராணுவத்தினுடைய வரலாறு. சொல்ல வேண்டிய கடமையை நான் சொல்லிவிட்டேன். இவ்வளவு வந்து பராக்கிரமம் மிகுந்த ஒரு இராணுவம் இருக்கின்றது. பார்த்தா எக்கச்சக்கமான இடங்கள் வந்து தீவிரவாதிகளால் தாக்கப்பட்டிருக்கின்றது. தீவிரவாதிகள் வந்து பார்டர்லேருந்து உள்ளே போடுறான், அடிக்கிறான். இராணுவம் என்ன சார் செய்கிறது அப்படின்னு நிறையா பேர் கேள்வி கேட்பாங்க. ஆதங்கம். இந்தியாவினுடைய கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை பாதிக்கப்பட்டிருக்கின்றது. ஏன் இந்த நம்மளுடைய இந்த கோவை பாதிக்கப்பட்டிருக்கின்றது. பாதிக்கப்படாத இடங்கள் இல்லை அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். அப்படி பாதித்த பொழுது என்னென்ன முக்கியமான ஒரே ஒரு நகரம் உங்களுக்கு நான் எடுக்கிறேன்னா, ரொம்ப பெரிய டாபிக் ஆகிடும், டைம் ஆகிடும். மும்பையை நாம் எடுக்கலாம். மும்பை எடுக்கும்போது 1993, 2003, 2006, 8, 2011 5 முறை மிகப்பெரிய தீவிரவாத தாக்குதல். என்ன பதிலடி கொடுத்தோம்? பிரைம் மினிஸ்டர் சொல்லணும்ல, ராணுவம் நீங்கள் போங்க, பதிலடி கொடுங்க, தக்க பதிலடி. இப்போ எப்படி சொன்னாரோ நம்மளுடைய பிரதமர், அது மாதிரி சொல்லியிருக்கணும். எந்த விதமான பதிலடியும் கொடுக்கவில்லை. அப்பொழுது இருந்த டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஏகே ஆண்டனி அவருடைய ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா? நம்ம பார்டர் பக்கம் போக வேண்டாம், பார்டரை மேம்படுத்த வேண்டாம், அவங்க என்ன வேணாலும் செஞ்சுட்டு போட்டோம், அங்கே போனால் தான் நமக்கு பிரச்சனை, போகாமலே இருக்கலான்னு எங்கே சொன்னார்னா பார்லிமெண்ட்டில் சொல்கிறாரு. நீங்கள் பார்க்கலாம், அவருடைய வீடியோ வந்து அவைலபிளாக இருக்குது. இதுதான் அப்பொழுது இருந்த அரசாங்கத்தினுடைய நிலையாக இருந்தது. அப்புறம் வந்து நமது பாரத பிரதமர் மோடி அவர்கள் 2014 புதிய வரலாற்றை படைக்கின்றார் இந்தியாவிற்கு. அவர் வரும்பொழுது மிகவும் மோசமான நிலையில் இந்திய ராணுவம் இருந்தது. நான் சொன்ன பார்த்தீங்களா, வெப்பன் கூட பழைய வெப்பன், வேர்ல்டு வார் 2 உபயோகப்படுத்திய வெப்பன்லாம் இருந்தது. இராணுவத்தை மேம்படுத்தினார், பல மாற்றங்களை கொண்டு வந்தார். 2016 உரி உங்களுக்கு எல்லாம் தெரியும். இராணுவ வீரர்கள் உறங்கும் பொழுது தீவிரவாதிகள் தாக்கினார்கள். மிகப்பெரிய சோகமான ஒரு நிகழ்வு நடந்தது. இராணுவ வீரர்களை இழந்தோம். உடனடியாக 10 நாட்களுக்குள் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக், அவன் பார்டரை கடந்து, எல்லையை கடந்து அவனுடைய இடத்துல போய், பாகிஸ்தான் இடத்துல போய் அங்கே இருக்கக்கூடிய தீவிரவாதிகளுடைய கூடாரத்தை அழித்து தும்சம் செய்து எரித்து அவர்களை கொன்று திருப்பி வந்தார்கள் நம்முடைய இராணுவ வீரர்கள். ஒரு இராணுவ வீரருக்கு ஒரு கீறல் கிடையாது. அதுதான் பராக்கிரமம், அதுதான் வீரம், அதுதான் திறமை, போர் திறமை. அதற்கு அடுத்து வந்து 2019 புல்வாமா அட்டாக், 46 சிஆர்பிஎஃப் வீரர்களை நாம் இழந்தோம். மிகப்பெரிய வருத்தம், எனக்கு வருத்தமாக இருந்தது. நிறைய இடத்துல கூப்பிட்டாங்க, என்னால் பேச முடியவில்லை, நான் தழுதழுத்தது. அப்பொழுது வந்து பாரத பிரதமர் சொன்னார், இந்த முறை நாங்கள் முதல் முறை நாம் கொடுத்தோம் இல்லையா சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக், அதை விட மிக அதிகமான கடினமான ஒரு தாக்குதல் நடத்துவோம்னார். நம்ம பால்கோட்டு வந்து நம்ம வந்து சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் வந்து பண்ணோம், சாரி ஏர் ஸ்ட்ரைக் வந்து பண்ணோம். ஏர் ஸ்ட்ரைக் பண்ணப்ப இங்கு இருந்த பல கட்சிகள் எங்களுக்கு ப்ரூஃப் வேணும்ப்பான்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் போனீங்களா, இராணுவம் போனீங்களா, தாக்கினீங்களா? இராணுவத்தின் மீது அவர்களுக்கு வந்து ஒரு டவுட்டு, அவங்க செஞ்சிருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது சொல்லணும், வாய்ஸ் ஆஃப் பாகிஸ்தான், வாய்ஸ் ஆஃப் சைனா அப்படின்னு சொல்லுவோம். அவர்கள் என்ன பேசுகின்றார்களோ அதை இங்கே பேசுகின்ற பல கட்சிகள் இருக்கார்கள், அரசியல் தலைவர்கள் இருக்கின்றார்கள். அது வந்து நம்மளுடைய டெமோக்ரஸிக்கு கிடைச்ச மிகப்பெரிய சாபம் நான் நினைக்கிறேன். ஒரு இராணுவ வீரனாக பேசுகின்றேன். ஒரு இராணுவ வீரன் தன் குடும்பம், சொந்தம், பந்தம், தாய், தந்தை, சகோதரன், சகோதரி, தன்னுடைய மனைவி, ஊரார், உற்றார் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு பாரதில் போய் இந்தியாவுக்காக, மக்களுக்காக அவன் வந்து சண்டை போடுறான். அவனை போய் நம்ம வந்து சந்தேகிக்கலாமா? தர்மமாகுமா? ஸோ அது விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம வரலாம் பெஹல்காமுக்கு. மிகப்பெரிய மோசமான ஒரு தாக்குதல் 22 ஏப்ரல் நடக்கின்றது.
நியூஸில் வந்து பார்க்குறேன், நிறையா கால் வருது எனக்கு, சார் இதை பற்றி பேசுங்கன்ட்டு. மிகவும் மனம் வருத்தப்பட்டு பேசினேன். நிச்சயமாக இந்த முறை கடந்த 2 முறை என்ன தாக்குதல் நடத்தினோமோ அதை விட பல மடங்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி நமது பாரத பிரதமர் ரொம்ப ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற வார்த்தையை அவர் வந்து வடிவமைத்தார். வீரம் மட்டுமல்ல, அந்த சிந்தூர், ஆபரேஷன் சிந்தூர் என்ற அந்த வார்த்தையில் உணர்வும் சேர்ந்து இருந்ததை வந்து நாம் அனுபவிக்க வேண்டும். அதை வந்து நாம் வந்து உணர வேண்டும். எந்த ஒரு தலைவனாலும் செய்ய முடியாது, நினைக்க முடியாத ஒரு விஷயம். ஆபரேஷன் சிந்தூரை பற்றி நான் பேசுகின்றேன். ஆபரேஷன் சிந்தூரை வந்து அடிச்சுட்டு போயிட்டான். நம்ம திரு பாண்டே அவர்கள் சொன்ன மாதிரி போய் மோடியிடம் போய் சொல்லு அப்படின்ட்டான். அவ்வளோதான், பிரம்மாஸ்திரத்தை விட்டுட்டு போயிட்டான், முடிஞ்சு போச்சு. அதையும் தாண்டி நாம் பார்க்கும் பொழுது உடனடியாக தாக்கணும், ஏன் இன்னும் தாக்கலன்னு எல்லாரும் கேட்டுட்டு இருந்தாங்க. 22ஆம் தேதி நடந்து முடியுது. 3303 கிலோமீட்டர் நம்முடைய எல்லையினுடைய தூரம். அந்த தூரத்தில் இருக்கக்கூடிய எல்லா இடத்தையும் முதல்ல நம்ம வந்து நம்மளுடைய ட்ரூப்பை நிறுத்தணும். அதை வந்து ஃபுல்லாக வந்து நம்ம போருக்கு தயார் நிலையில் கொண்ட வந்து சேர்க்க வேண்டும். நம்முடைய வான்வழி பாதுகாப்பை வந்து சரி செய்ய வேண்டும். எங்கே தாக்க வேண்டும் என்பதை ப்ளூ பிரிண்ட் அந்த வந்து நம்ம முடிவு பண்ணணும். எந்த இடத்த தாக்கணும், எப்படி தாக்கணும், எப்பொழுது தாக்கணும், எதை வைத்து தாக்க வேண்டும். சினர்ஜின்னு சொல்லுவோம். ஆர்மி, ஏர்ஃபோர்ஸ், நேவி 3 தரைப்படை, விமானப்படை, கப்பற்படையினுடைய ஒற்றுமையோடு அந்த ஆப்ரேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு டைம் எடுக்கும். உலகத்திலேயே முதன்முறையாக 12 நாட்களுக்குள் இது எல்லாவற்றையும் வடிவமைத்து ஒரே நாளில் 9 டார்கெட்டை வந்து நம்ம அடித்து தும்சம் வந்து பண்ணோம். ஒரே நாளில். உலகத்தில் எங்கேயுமே நடக்கல இது. இதை நான் சொல்றது நீங்க வந்து குறிச்சு வச்சுங்க. எந்த ஒரு நாடும் ஒரே நாளில் இருக்கின்ற முக்கியமான எல்லா தீவிரவாத ஹெட் குவார்ட்டர்ஸையும் அவங்க வந்து தும்சம் செய்யவில்லை. முக்கியமாக நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னால் பாவல்பூர் ஜெய்ஷர் முகமதுனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்கஸ் தைபா அப்படின்னு சொல்லுவாங்க, முர்டிக்கில் இருக்கு பாகிஸ்தானில். அது வந்து லஷ்கர் தொய்பாவினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ். அதுக்கப்புறம் 3வது தப்பி இருக்கிறது ஹிஸ்புல் முஜாஹிதீன். அதையும் அவங்க வந்து சைல்கோட் பாகிஸ்தானில் அடிச்சிட்டாங்க. இந்த மொத்தம் இருக்கக்கூடிய 9 முக்கியமான தீவிரவாத அமைப்புகளுடைய ஹெட் குவார்ட்டர்ஸை அடித்து தும்சம் செய்தோம். அதை எப்படி தும்சம் செய்தோங்கிறது உங்களுக்கு காமிக்கிறேன் அடுத்த ஸ்லைடில். இதை நீங்கள் பார்க்குறீங்க. பாவல்பூரில் இருக்கக்கூடிய ஹெட் குவார்ட்டர் ஜெய்எம். இந்த பில்டிங்குக்கு நார்த் சைடு பாகிஸ்தான் இராணுவத்தினுடைய தளம் இருக்கின்றது. அது அந்த அந்த பார்டர் அவங்களுடைய வந்து காம்பவுண்டை ஒட்டி பாகிஸ்தானுடைய இராணுவம் அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்குறாங்க. சவுத்து சைடில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஹாஸ்பிட்டல் இருக்குது, பப்ளிக்கோட ஹாஸ்பிட்டல். வெஸ்டர்ன் ஈஸ்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பப்ளிக் இருக்காங்க, பொதுமக்கள் வாழ்கின்ற இடம். பொதுமக்களை ஷீல்டாக வச்சுருக்கான், ஒரு ஆஸ்பத்திரியை ஷீல்டாக வச்சுருக்கான், மருத்துவமனையை. ஒரு பக்கம் இராணுவம் வந்து அதுக்கு பாதுகாப்பு கொடுத்துட்ருக்கு. இப்போ இதை அடிக்கணும். எப்படி அடிக்கிறதுன்னு பார்த்தா, இப்போ கான்கிரீட் வந்து சீலிங் இருக்குது, அதை அடிக்கணும்னா அதுக்கு நிறைய வெடிப்பொருள் தேவைப்படும். ஒரு 200 கிலோ, ஒரு 150 கிலோ வெடிப்பொருள் தேவைப்படும். அதை வச்சு தான் அடிக்க முடியும். ஏன்னா அவன் சாதாரண கான்கிரீட் பண்ணியிருக்க மாட்டான். 3 அடி இருக்கும் அதோடைய கான்கிரீட்டினுடைய திக்கு, ஸ்டீல் கான்கிரீட்னு சொல்லுவோம். அதனால அந்த டூமை செலக்ட் பண்ணாங்க. பாருங்க, இதை பாருங்க, தெரியுதா? டூம் இங்கே இருக்குது. இந்த ரவுண்டுக்குள்ளே 3 டூம் தெரியுது. அந்த டூம் எங்கே இருக்குன்னு செலக்ட் பண்ணான். டூமில் கான்கிரீட்டு கிடையாதுல்ல. அந்த டூமுக்குள்ளே நம்ம வந்து குண்டை போட்டோம். அந்த 4 சுவருக்குள்ளே இருக்கிற எல்லா தீவிரவாதிகளையும் காலி பண்ணோம். அண்ணன் பாண்டே சொன்னார், ரூம் கண்டுபிடிச்சு ரூமுக்குள்ளே வந்து குண்டை போட்டு அவனை மட்டும் காலி பண்ணோம். அது உண்மை அது. ஆனால் எப்படி சாத்தியம்? இன்றி வரை வந்து எந்த இராணுவம் செய்யாத ஒரு விஷயம் இது. 200 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்றது மிசைல் நம்ம வந்து அடிக்கக்கூடிய நம்முடைய தளம். இது இருக்கிறது 200 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்றது. எவ்வளோ அக்ரிசி இருக்கும்? 200 கிலோமீட்டர் முன்னாடி ஒரு எம்எம் மாறினாலும் அது ஒரு 100 மீட்டர் போய் தாண்டி தான் போய் விழும். அவ்வளவு அக்யூரசியாக அவருடைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி, இன்டெலிஜென்ஸ் கேதர் பண்ணி, டெக்னாலஜி யூஸ் பண்ணி, இராணுவ வீரர்களுடைய திறமை அது எல்லாமே இருக்கலாம். அந்த திறமையுள்ள இராணுவ வீரர்களால் நடத்தப்பட்டது தான் இந்த தாக்குதல். அடித்து தும்சம் செய்தோம். அரண்டு போய்விட்டது. பாகிஸ்தான் மட்டுமில்லை, எல்லா உலகமே அரண்டு போய்விட்டது. பாகிஸ்தான் சொன்னால் எங்கள் மீது போர் தொடுத்ததாக நாங்கள் வைச்சுப்போம், இதை உங்களுக்கு திருப்பி பதிலடி கொடுப்போம்னா, இதை தாயா நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னாரு. எப்படி
1965 வந்து நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோமோ, 1971 இந்திரா காந்தி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, முதல்ல அவன் அட்டாக் பண்ணட்டும், திருப்பி நம்ம அடிக்கலாம் அப்படின்னு. அந்த தவறை செய்தார்கள். அதுக்கப்புறம் 8ஆம் தேதி என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் ப்ரீஃபாக உங்களுக்கு சொல்கிறேன். மேபி உங்களுக்கு எங்கேயும் கிடைக்காது இந்த விஷயம். ராவல்பிண்டி, லாகூர், பாகல்பூர் அண்ட் கராச்சி முக்கியமான நகரங்கள். அந்த நகரங்கள் சாக்வாலா, பாக்கி இருக்கக்கூடிய குஜர்வாலாங்கிறது வந்து 1971 போர்க்களத்தில் இருந்த முக்கியமான தலங்கள். இவருடைய எல்லா முக்கியமான தலங்களையும் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பிஜேபி கலரில் இருக்கிறதெல்லாம் அவங்கள வந்து அடித்து தும்சம் செய்த கலர். என்ன, அவங்கள அடித்து தும்சம் செய்துட்டோம். அந்த இடத்துல எதை எதை அடித்தோம் அப்படிங்கிறது, ஒரு நாட்டை முடக்கணும் அப்படின்னா போரில் ஃபஸ்ட்டு அவனுடைய ஏர் டிஃபென்ஸ், வான்வழி பாதுகாப்பு, அதை முதல்ல அடித்து தகர்த்துடணும். வான்வழி பாதுகாப்பு இருக்கக்கூடிய ராவல்பிண்டி, லாகூர், பாவல்பூர், கராச்சி எல்லாத்தையும் அடித்தோம். அதுக்கப்புறம் அவருடைய எரிபொருள் இருந்தால் தான் ஏர்கிராஃப்ட், ஃபயர் ஏர்கிராஃப்ட் மேலே போகும், நம்ம சைடு வரும். எரிபொருளை தாக்கணும். அதே மாதிரி நம்ம பார்த்தோன்னா அவர்களுடைய தளவாடங்களை, போர் தளவாடங்களை தாக்க வேண்டும். தொழில்நுட்பம், தொலைத்தொடர்பு தொழில்நுட்பம், அதை வந்து தகர்க்கணும். கமாண்ட் சென்டர்ஸ், எங்கிருந்து அவர்கள் வந்து கமாண்டு கொடுக்குறாங்களோ கமாண்ட் சென்டர்ஸை வந்து தகர்க்கணும். இது மாதிரி இடங்களை செலக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு அவங்கள சைலன்ஸ் பண்ணோம். நீ எங்கேயும் நகர முடியாது, முடக்கி விட்டோம். இன்னைக்கு 8ஆம் தேதியை முடக்கி விட்டோம். 7ஆம் தேதி சொன்னேன், அண்ணன் 4 நாள் இந்த போர் நடக்காது அப்படின்னு நான் சொன்னேன் ஒரு இன்டர்வியூவில். நான் 7ஆம் தேதியை முடக்கிட்டாங்க. 8ஆம் தேதி என்ன நடந்ததுன்னு பாருங்க. 8ஆம் தேதி 9ஆம் தேதி என்ன நடந்ததுன்னு பாருங்க. நூர்கான் ஏர்பேஸ், முர்டிக் ஏர்பேஸ், ரஹீம்கான் ஏர்பேஸ், எல்லாமே ஏர்பேஸ் அடித்தோம் ஃபுல்லாக. முதல் நாள் அவனுடைய ஏர் டிஃபென்ஸை காலி பண்ணோம், கம்யூனிகேஷனை காலி பண்ணோம், அவனுடைய கமாண்ட் சென்டரை காலி பண்ணோம். அதுக்கப்புறம் நம்முடைய ஏர்கிராஃப்ட் போய் பாக்கி இடத்த வந்து அடிக்குது. இந்த நூர்கான் ஏர்பேஸ் யாரோட கண்ட்ரோலில் இருந்ததுன்னா, பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இராணுவ அதிகாரிகள் கூட அந்த பைஸுக்கு போக முடியாதான். ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட் பாகிஸ்தான்லேன்னு சொல்கிறாரு. அமெரிக்காவுடைய கண்ட்ரோலில் இருந்தது. அமெரிக்காவுடைய ஏர்கிராஃப்ட் எப்பொழுதும் அங்கே இருக்கும். ஏன்னா அது வந்து கமாண்ட் சென்டர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம், நியூக்ளியர் கமாண்ட் சென்டர்ஸ். ஸோ அந்த இடத்தை நாம் வந்து அடித்து தகர்த்தோம். அதையும் எப்படி அடித்து தகர்த்தோங்கிறத அடுத்து நான் சொல்கிறேன். அது இன்னும் சந்தோஷமாக இருக்கும் அதை நீங்கள் கேட்குறப்ப, எவ்வளோ வந்து யோசித்து அடிச்சிருக்கோம் அப்படின்னு. ஸோ இந்த முக்கியமான இந்த தளங்களை வந்து அடித்து நொறுக்கினோம். அதாவது யார் யார் எவிடன்ஸ் கேட்குறாங்களோ அவங்க நான் பவர் பாயிண்ட் வேணாலும் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் காமிச்சிங்க. 10வது மிச்சம் சொச்சம் இருக்கிற இடம் இருக்குது பார்த்தீங்களா, எல்லாம் அடித்து நொறுக்கிட்டோம். கொஞ்சம் கால் ஒடிஞ்சவன், கை ஒடிஞ்சவன்லாம் இருக்கான்ல, அதையும் சேர்த்து பாக்கி 10ஆம் தேதி கவர் பண்ணிட்டோம் சுத்தமாக. அவனுடைய வந்து இராணுவ தளங்கள், இராணுவ தடவாளங்கள், கமாண்ட் சென்டர்ஸ், கம்யூனிகேஷன் சென்டர்ஸ், ஏர் டிஃபென்ஸ் சென்டர்ஸ், ஏர்கிராஃப்ட் F-16 இருக்கக்கூடிய அந்த தளம் எல்லாவற்றையும் சத்யநாஸ் பண்ணிட்டோம், அடித்து தகர்த்து விட்டோம். அவனால் ஒன்றும் பண்ண முடியல, அலறி கொண்டு ஓடினான். அமெரிக்காவிடம், எல்லா நாடுகளிடம் போர் நிறுத்தம் செய்ய வைங்கள், போர் நிறுத்தம் செய்ய வைங்கள். ஏன் அலறினா? போர் செய்வதற்கு ஒன்றும் கிடையாது. WWR சொல்லுவோம், வார் வேஸ்ட் ரெஜிஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். அவங்ககிட்ட ஒன்றுமே கிடையாது. அடுத்த நாள் போர் புரிவதற்கு ஒன்றும் கிடையாது. போர் விமானம் மேலே எழும்ப முடியாது, கம்யூனிகேஷன் இல்லை, ஏர் டிஃபென்ஸ் இல்லை. இந்த நிலையில் தான் பாகிஸ்தானை ஜஸ்ட் நம்ம 8, 9, 10 3 நாட்களில் கொண்டு வந்தோம். 7ஆம் தேதி நம்ம வந்து பாகிஸ்தானோடு போரிடவில்லை. 4 நாள் போர்லாம் கிடையாது, 3 நாள் தான் அது. உடனடியாக ஒரு 1:30 மணிக்கு வந்து ரெக்வஸ்ட் பண்ணாங்க. அவங்களுடைய DGR சொல்லுவோம், டைரக்டர் ஜெனரல் ஆஃப் மிலிட்ரி ஆப்ரேஷன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஹாட்லைனில் காண்டாக்ட் பண்ணுறாரு. நம்மளுடைய DGMOவை காண்டாக்ட் பண்ணி போர் நிறுத்துகிறோம்னு மண்டியிட ஆரம்பித்தாங்க. நமது பாரத பிரதமர் பெரிய மனதோடு அதை ஏற்றுக்கொண்டார். அவர் இடத்துல நான் இருந்திருந்தானே ஏற்றுந்திருக்க மாட்டேன், இன்னும் அடிங்கடா, இன்னும் கதறட்டும் அப்படின்னு இருப்பேன். அவர் பெரிய மனசு, இரக்கமுடையவர், இரக்க குணமுடையவர். வெள்ளைதான் தேங்காய் மாதிரி, இப்போ கடுமையாக இருக்கிற மாதிரி இருக்கும், உடச்சி பார்த்தா உள்ளே வந்து வெள்ளை தேங்காயும் தண்ணியுமா இருக்கும். அது மாதிரி அந்த ஹோல்ட் ஆச்சு. இது வந்து சீஸ்ஃபயர் கிடையாது. அன்னைக்கு கவர்னருடைய மாளிகையில் என்னை வந்து அழைச்சிருக்காங்க பேசுறதுக்கு. அப்போ சீஸ்ஃபயர் ஆயிடுச்சுன்னாங்க. உடனே ADGPன்னு சொல்லுவோம், ஆர்மியோட வந்து இது, அவங்கள்ட்ட அந்த ஆஃபீஸர்கிட்ட பேசினேன். இப்போ சீஸ்ஃபயர் எப்படிப்பா ஆகும்னு. கிடையாது சார், ஹோல்ட் அண்ட் ஹெல்டு தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் வார்த்தை அப்படின்னாங்க. அதனால் சீஸ்ஃபயர் என்பது நடக்கவில்லை மக்களே, நம்ம ஹோல்ட் அண்ட் ஹெல்டு தான் பண்ணியிருக்கோம், நிறுத்தி தான், தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருக்கின்றோம். அடுத்து நம்ம பார்க்குறப்ப நூர்கான் ஏர்பேஸை பற்றி உங்களுக்கு நான் சொல்கிறேன். நூர்கான் ஏர்பேஸ் வந்து நியூக்ளியருடைய பொருட்களை
80 அடிக்கு கீழே வச்சுருக்காங்க. ஒரு நியூக்ளியர் வார்ஹெட்னா வார்ஹெட் ஒரு அதோட எடுத்து செல்லக்கூடியது ஒரு தனி இடத்துல இருக்கும், அந்த எக்ஸ்ப்ளோசிவ் தனி ஒரு இடத்துல இருக்கும், அதோடைய கமாண்ட் அண்ட் கம்யூனிகேஷன் பண்ணக்கூடியது ஒரு தனி அந்த நேரத்தில் தான் சேர்ப்பாங்க. ஸோ அது வந்து அந்த பொருட்கள்லாம் 80 அடிக்கு கீழே வச்சுருக்காங்க. 8 ஃப்ளோர் இருந்திருக்கு. ஒரு ஃப்ளோர்லேயும் 3 அடிக்கு ஸ்டீல் கான்கிரீட் போட்டிருக்காங்க. ஸ்டீல் கான்கிரீட் தரோம், மறுபடியும் கீழே ஒரு 10 அடி கீழே ஸ்டீல் கான்கிரீட் தரோம். அது மாதிரி வந்து 8 தளங்கள் வச்சுருக்காங்க. 80 அடிக்கு கீழே வந்து அது வந்து சேவ் பண்ணி வச்சுருக்காங்க. யாரோட கண்ட்ரோல் இருந்தது? அமெரிக்காவுடைய கண்ட்ரோல். ஏர் டிஃபென்ஸ் யாரோடது? அமெரிக்காவினுடையது. எந்த ஒரு வெப்பனாலையும் எக்ஸப்ட் அந்த இடத்துல வந்து ஒரு நியூக்ளியர் வெப்பனை போட்டாலோ இல்லை ஒரு 400 கிலோ எடையுள்ள ஒரு வெடிப்பொருளை போட்டால் தான் அந்த இடத்த வந்து டிமாலிஷ் பண்ண முடியும் அந்த பில்டிங்கை. அப்போ தான் 80 மீட்டருக்குள்ளே இருக்கிற அந்த பொருட்களை வந்து சேதப்படுத்த முடியும். வழியே கிடையாது. எப்படி நம்ம அடித்தோம் அப்படின்னா 80 அடிக்கு கீழே இருக்கான், ஹீட் அதிகமாக இருக்கும், வென்டிலேஷன் தேவை. வென்டிலேஷன் ஏர் டக்ட் இருக்கும், அது மேலே வந்து தான் ஆகணும். அப்படி மேலே வந்து தான் ஆகணுங்கிறப்ப அவங்க மறுபடியும் வந்து அதை ஸ்டடி பண்ண ஆரம்பித்தாங்க. பண்ணுறப்ப ஒரு இடத்துல மட்டும் ஹீட் அதிகமாக தெரிஞ்சுது. அந்த இடத்த இன்னும் உன்னிச்சு பார்க்குறப்ப அங்கே தான் ஏர் டக்ட் இருந்தது. ஏர் டக்ட் எடுத்தால் அந்த ஏர் டக்டில் கரெக்டாக போட்டோம், கரெக்டாக 80 அடிக்கு கீழே போச்சு. யாரை அடிக்கணுமோ அங்கே வந்து அடிச்சிட்டோம். மேலே பில்டிங் நல்லா இருக்குது, உள்ளுக்குள்ளே என்ன ஆச்சுங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். அதான் அமெரிக்கா அரண்டு விட்டது. உடனடியாக வந்து சொல்லிட்டாரு, அண்ணன் சொல்லிட்டாரு அமெரிக்காலேருந்து, நான் தான் முடிச்சிட்டோம், நாங்கள் தான் வந்து பேசினோம், எனக்கு நீங்கள் வந்து நோபல் ப்ரைஸ் கொடுங்க அப்படின்ட்டு. மிரண்டது அரண்டது இந்த விஷயத்துக்காக தான் அவங்க. ஸோ இதிலிருந்து என்ன நமக்கு தெரிகின்றது என்றால், இந்திய இராணுவத்தினுடைய தொழில்நுட்பம், அவர்களுடைய வந்து இன்டெலிஜென்ஸ், எல்லா விஷயத்துக்கும் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர். நம்மளுடைய தமிழ் மீடியாவை தவிர்த்து பேச தெரியாது. இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியரா அப்படின்னு ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்பான். இன்டெலிஜென்ஸ் எவ்வளோ ஸ்ட்ராங்கான இன்டெலிஜென்ஸ், எவ்வளோ டாமினேஷன், இன்ஃபர்மேஷன் டாமினேஷன், டிஜிட்டல் வந்து இன்ஃபர்மேஷன்ஸ், அக்யூரசியா, அதை வந்து ஜிஆர்னு சொல்லுவோம், கிரிட் ரெஃபரன்ஸ்னு சொல்லுவோம். ஒரு ஸ்கொயர் ஃபீட்டில் கிரிட் ரெஃபரன்ஸ் எடுத்து அடிக்கிறது உலகத்தில் யாருக்குமே இன்று வரை அந்த அளவுக்கு டெக்னாலஜி கிடையாது. அதை நாம் செய்திருக்கின்றோம். அந்த பெருமை வந்து நிச்சயமாக ஜக்கோபாபாத் ஏர்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் யூஎஸோடைய ஏர்கிராஃப்டை ஃபியூலிங் பண்ணி ஈரானுக்கோ இல்லை ஆப்கானிஸ்தானுக்கோ ஒரு போர்னா அங்கே தான் யூஸ் பண்ணுவான். அவன் வந்து அதை எடுத்துட்டான், அது லீஸுக்கு எடுத்துட்டான் அந்த இடத்த. அந்த இடத்தையும் நம்ம வந்து விடலை, அந்த இடத்தையும் நம்ம வந்து அடித்தோம். இது எல்லாம் நமக்கு எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னு, ப்ரொஃபஷனல் அண்ட் ப்ரிப்பேர்ட்னஸ். ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கணும் ஆர்மி. தொழில்நுட்பத்தில் கை தேர்ந்தவர்களாக, அந்த எக்யூப்மெண்ட் இருந்தால் மட்டும் போராது, இயக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எல்லார் கையிலையும் வந்து அம்பு இருந்தது, வில் இருந்தது. எல்லாரும் அர்ஜுனனாக முடியவில்லை. அர்ஜுனன் ஒருவர் தான், ஆனால் இந்திய இராணுவத்தில் எல்லோருமே அர்ஜுனர்கள் தான். அது மாதிரி ஃபோர்ஸ் அப்ளிகேஷன், எந்த படையை எவ்வளவு உபயோகப்படுத்தணும்னு தெரியணும். எல்லாத்தையும் யூஸ் பண்ணக்கூடாது, ரஷ்யா மாதிரி உக்ரைன் மாதிரி. அதை ஃபோர்ஸ் அப்ளிகேஷன் தேவையான அளவுக்கு மட்டும்தான் நம்ம வந்து உபயோகப்படுத்தினோம். டார்கெட் ஃபிலாசபி, எதை அடிக்க வேண்டும், எப்படி அடிக்க வேண்டும் அப்படிங்கிறத ஆல்ரெடி சொன்னேன், அதை நம்ம ஃபாலோ பண்ணியிருந்தோம். இன்ஃபர்மேஷன் டாமினன்ஸ், நமக்கு வந்து எவ்வளவு தகவல் திரட்டி இருந்தோம் என்றால் குறுகிய காலத்தில் நாம் அவர்களை அடிக்க முடியுது. எவ்வளோ காலமாக தகவல் திரட்டி இருப்போம். ரெஜிஸ்டரிங் சொல்லுவோம், டார்கெட் ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம், ரொம்ப அழகாக வந்து பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து மல்டி லேயர்டு இன்டிகிரேட்டட் ஏர் டிஃபென்ஸ் உலகத்திலே எங்கேயும் கிடையாது சார். நேவியுடைய ஏர் டிஃபென்ஸ் நம்மகிட்ட இருக்குது, ஏர்ஃபோர்ஸுடைய இருக்குது, தரைப்படையினுடைய இருக்குது. ஏடி காலேஜில் நான் இருந்தேன், 2014 நான் அதோட கோர்ஸ் பண்ணியிருக்கேன், இன்ஜினியரிங். நம்மள்கிட்ட பார்த்தீங்கன்னா 30க்கு மேலே ஏர் டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. நம்மளுடையது, ரஷ்யாட்டேருந்து வாங்கினது, இஸ்ரேல்டேருந்து வாங்கினது, அது மாதிரி நிறைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் இருக்குது. அவ்வளோ வந்து லேயரை தாண்டி உள்ளுக்குள்ளே வர முடியாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ கராச்சியிலேருந்து ஒரு ஏர்கிராஃப்ட் வந்து அவன் ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் மேலே ஏறுதுன்னு 600 கிலோமீட்டர் நமக்கு வந்து கண்காணிக்கக்கூடியது. 400 கிலோமீட்டரில் எங்கேஜ் பண்ணி அதை காலி பண்ணிவிடும். அங்கே ஏறின உடனே இங்கே போய் மிசைல் அடித்து அவனை காலி பண்ணுறோம். அவன் ஒரு 50 கிலோமீட்டர் கூட ட்ராவல் பண்ணியிருக்க மாட்டான், அதுக்குள்ளே மிசைல் அடித்து அங்கேயே காலி பண்ணிவிடும். இவன் கேட்பான், நீ அடித்து சுட்ட அந்த ஏரோப்ளைன் ஃபோட்டோ எங்கடான்னு கேட்பான் இங்கே இருக்கிறவன். ஸோ நம்மளுடைய ஏர் டிஃபென்ஸ் மாதிரி எங்கேயுமே கிடையாது. ஏர் டிஃபென்ஸை பற்றி இன்னொரு விஷயம் சொல்கிறேன். உக்ரைனுடைய அக்யூரசி ஏர் டிஃபென்ஸ் 70%, ரஷ்யாவினுடையது 80% தான், இஸ்ரேலினுடையது 95%, நம்மளது கிட்டத்தட்ட 100% நம்மளுடைய அக்யூரசி. உலகத்திலேயே மிக அதிகமான ஏர் டிஃபென்ஸ் அக்யூரசி கொண்ட ஒரு நாடு என்னன்னா அது நம்மளுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தான். நாம் வடிவமைத்தது, நம்மளுடைய வீரர்களுடைய திறமை எக்யூப்மெண்ட்டோட சேர்த்து.
இதில் நம்ம என்ன அச்சீவ் பண்ணியிருக்கோம்? நடந்தது எல்லாம் முடிஞ்சிருச்சு, வெற்றி பெற்று விட்டோம். அச்சீவ்மெண்ட் என்ன நமக்கு? ஹிட் தி நியூக்ளியர் பிளாக்மெயில். இது வரைக்கும் பிளாக்மெயில் பண்ணால் எங்கள்கிட்ட நியூக்ளியர் இருக்குது அடிச்சிருவோம், நியூக்ளியர் இருக்குது அடிச்சிருவோன்னு. இங்கே இருந்த தலைவர் சொன்னாங்க, எப்படி போய் அடிக்க போகிற, பாகிஸ்தான் கிட்ட நியூக்ளியர் இருக்குது தெரியுமா உனக்கு அப்படின்னாங்க. எங்கே நியூக்ளியர் கமாண்ட் சென்டர் இருந்ததோ அங்கேயே போய் நம்ம அடித்து தகர்த்தினோம். உலகத்திலேயே முதல் முறையாக 2 நியூக்ளியர் தேசம் மட்டும் வந்து சண்டையிடவில்லை. ஒரு தேசம் இன்னொரு நியூக்ளியர் கமாண்ட் சென்டர் அடித்தது இந்தியாவுக்கு தான் அது பெருமை. கின்னஸ் ரெக்கார்டு இன்னொருத்தனால அது இனிமேல் ஏற்படுத்த முடியாது அந்த விஷயத்தை. அது மாதிரி பார்த்தோன்னே நியூ சாப்டர் ஆஃப் வார்ஃபேர் ஸ்டாண்டர்ட், உலகத்திற்கு போரினுடைய முறையை ஒரு ஸ்டாண்டர்ட் கொடுத்துட்டோம். முதல்ல இன்ஃபென்ட்ரி இருக்கும், ஆர்மர்ட் இருக்கும், அவங்க போய் அடிப்பாங்க. ஆர்மர்டு இன்ஃபென்ட்ரிலாம் நம்ம யூஸே பண்ணல. இதுதான் போர் முறை, புதிய போர் முறை, இப்படி தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உலகத்திற்கு புதிய ஒரு டெக்னாலஜி, வார்ஃபேர் டெக்னாலஜி அறிமுகப்படுத்தியிருக்கோம். எப்படி பாரத போரில் கண்ணன் கிருஷ்ணர் வந்து ஒரு போர் யுக்தியை கொடுத்து வெற்றியை கொண்டு வந்தாரோ, அது மாதிரி இன்று பாரத பிரதமர் மோடியினுடைய தலைமையில் ஒரு புதிய யுக்தியை உலகிற்கு நாம் வழங்கி இருக்கின்றோம். போரினுடைய யுக்தி என்றால் என்ன என்று உலகத்திற்கு வழங்கி இருக்கின்றோம். ரெஸ்பான்சிபிள் மெஷர்ட் அண்ட் ப்ரப்போஸ்ட் ஆக்ஷன்ஸ். எங்கே அடிக்கணும், எவ்வளோ அடிக்கணும், எஸ்கலேட் ஆகாமல், எஸ்கலேட் லேடர்னு சொல்லுவோம். ரொம்ப பெரிய போராக கொண்டாலும் எப்படி அடிக்கணும், அவங்கள முடக்கணும் அப்படின்னு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. வேர்ல்டு ஃபயர் பவர் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். உலகத்தில் மிகப்பெரிய இராணுவம் எது, அது வந்து வேர்ல்டு ஃபயர் பவர் இண்டெக்ஸ்னு அதை வந்து கணக்கிடுவார்கள். நாம் 4வது இடத்தில் இருக்கின்றோம். முதலிடம் அமெரிக்கா, 2வது ரஷ்யா, 3வது சைனா, நம்ம 4வதுங்கிறோம். நம்ம ஆல்ரெடி 3வதுக்கு வந்துட்டோம். சைனாவுடைய எதுவுமே வேலை செய்யலை, முடிஞ்சு போச்சு. டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன், அண்ணன் சொன்னார் டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன் மிகப்பெரிய ஒரு நமக்கு கை கொடுத்ததுன்னு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், ரொம்ப பின்னாடி போக வேண்டாம். நம்மளுடைய சீனாவிற்கும் இந்தியாவிற்கும் ஒரு கைகலப்பு நடந்தது. நாம் ஒரு 20 வீரர்களை இழந்தோம், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். அப்பொழுது நமது டிஃபென்ஸ் மினிஸ்டர் உடனடியாக இதுக்கு போனார், ரஷ்யாவுக்கு போனார். எங்களுக்கு வெப்பன்ஸ் கொடுங்க, ஏன்னா கண்ணிமைக்கும் நேரத்தில் போர் வரப்போகின்றது சீனாவிடம் தான் நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் வராதுன்னு நான் சொன்னானா. உடனே இவர் அங்கே போனார். போயிட்டு எங்களுக்கு ஆயுதங்கள் கொடுங்கன்னு கை நீட்டினோம். நம்ம உதவிக்கரம் வந்து அவங்கள்ட்ட கேட்டோம். இன்றைக்கி அந்த நிலை கிடையாது. யார்கிட்டையும் எதுவும் கேட்கணும்னு தேவை கிடையாது, யாருடைய கண்ட்ரோலையும் நம்ம கிடையாது. நாம் எடுக்கின்றது தான் முடிவு உலகத்திற்கு. நம்முடைய தற்பாதுகாப்பு என்பது நாம் எடுக்கின்ற முடிவு, யாரும் நம்மளை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நிலையில் நாம் இல்லை. டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அச்சீவ்மெண்ட், நம்ம போரில் வென்று விட்டோம், டெரரிசத்துக்கு புது விஷயம் கொடுத்துட்டோம், இராணுவத்தினுடைய ஒரு போர் முறை என்னங்கிறது உலகத்திற்கு ஒரு டிக்ஷனரி புதுசாகவே ஏற்படுத்தி கொடுத்துட்டோம், ப்ளூ புக் எழுதி கொடுத்துட்டோம். இதை தாண்டி நாம் பார்க்கும் பொழுது இது வந்து 2023, 24, 24, 25 தான் போட்டிருக்கேன். 2013-14 பார்க்கலாம். 2013-14 டபுள் டிஜிட்டில் தான் இருந்தது. கிட்டத்தட்ட 174% நமது பாரத பிரதமரான பிறகு நம்மளுடைய எக்ஸ்போர்ட் 174% உயர்ந்துள்ளது. உலகத்தில் எங்கேயுமே இது மாதிரி கிடையாது. ஆச்சரியமான விஷயம். நமது பாரத பிரதமர் சொல்கிற டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட் நீங்கள் தயாரிக்கிறது முக்கியம் இல்லை, அது வந்து மிகவும் குவாலிட்டியானதாக தயாரிங்க, அது ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு. அது மாதிரி நம்மளுடைய எக்யூப்மெண்ட்லாம் உலகம் வந்து லெவலில் பாராட்டக்கூடிய விஷயமாக இருக்கின்றது. அது ஆகாஷ் மிசைல் சிஸ்டமாக இருக்கட்டும், அட்வான்ஸ் லைட் ஏர்கிராஃப்ட் சிஸ்டம், வெப்பன் லொக்கேட்டட் ரடார், 3D டெக்னிக்கல் கண்ட்ரோல் ரடார்ஸ், ஆர்ட்லரி கன்ஸ் அண்ட் மெயின் பேட்டில் ஃபீல்டு MBT அர்ஜுன், இது எல்லாமே நம்ம தயாரிக்கிறோம். இதை எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். நம்மளுடைய கோவிலுடைய சிறப்பு, இங்கேயும் நம்ம தயாரிக்கிறோம் மிசைல். நிறையா பேருக்கு தெரியுமா தெரியாதுன்னு எனக்கு தெரியாது. மிசைல் தயாரிக்கின்றோம். இங்கே எல்லா இடத்துலையும் என்னுடைய வந்து ப்ரொடக்ஷன்ஸ், டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து இருக்குது. நாட்டை பல மடங்கு வந்து உயரத்தில் கொண்டு செல்கின்றது. அது வந்து இராணுவமாக இருக்கட்டும், அது பொருளாதாரமாக இருக்கட்டும், நாட்டை மிகப்பெரிய ஒரு உறுதிநிலைக்கு வந்து எடுத்து செல்கின்றது என்பதில் மாற்று கருத்து கிடையாது. நமது அப்துல் கலாம் ஐயா அவர்களை வந்து மறக்க முடியாது. அவருடைய புக்கு இந்தியா 2020 அப்படின்னு எழுதியிருந்தார். பல பேர் அவர்களை வந்து கிண்டலும் கேலியும் செய்தார்கள். இந்தியா எப்படி வல்லரசு நாடாக முடியும் அப்படின்னு. அவர் ஒரு ஞானி, அவர் வந்து தீர்க்கதரிசி, கண்டார் நிச்சயமாக நடக்கும் என்று. 2 விஷயம் அவர் சொல்லியிருந்தார். ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னார். மிகவும் வலிமையானதாகவும் மிகவும் கடுமையான ஒரு தலைமையாகவும், எந்த மிகவும் ஒரு ஒரு கஷ்டமான நேரத்தில் சரியான ஒரு முடிவை எடுக்கக்கூடியவனாகவும் இருக்க வேண்டும் அப்படின்னு வந்து சொன்னார். வளைந்து கொடுக்காதவனாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைமை இன்று இருக்கின்றது. 2வது,
வல்லரசு நாடாக அது வந்து இந்தியா ஆகும், 2040 ஆகும் அப்படின்னாரு. 2030 நமது பாரத பிரதமர் கொண்டு வந்து விடுவார். ஆகையால் நமது அப்துல் கலாம் ஐயாவினுடைய கனவை நினைவாக்குகின்ற பிரதமர் இன்று இருக்கின்றார் என்பதில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆபரேஷன் சிந்தூர் என்னாச்சுன்னு கேட்டுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் என்னன்னு அவர் வேற கேள்வி கேட்டார் ரங்கராஜ் பாண்டே ஐயா. நெக்ஸ்ட் ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட் ஒன்லி ஹோல்டு. இப்போ நிறுத்தி தான் வச்சிருக்கோம். அடுத்து மறுபடியும் வந்து வரும், மறுபடியும் உங்கள் டீமை தயாராக கூட வச்சுக்கலாம் அடுத்து கவர் பண்ணுறதுக்கு. சரி, ஓகே. இப்போ என்ன, பிக்சர் அபி பாக்கி ஹே. இது வரைக்கும் ஓடினதெல்லாம் ஜஸ்ட் ஒரு டைட்டில் தான் ஓடி இருக்கு, சினிமாவோட டைட்டில் தான் ஓடி இருக்கு ஆப்ரேஷன் சிந்தூரில். பிக்சர் அபி பாக்கி ஹே. ஏன் பிக்சர் அபி பாக்கி ஹே அப்படின்னா, நம்மளுடைய அசட்ஸில் 5% டிஃபென்ஸோடைய பவர் கூட நம்ம யூஸ் பண்ணல. ஆர்ட்லரி யூஸ் பண்ணல, ஆர்மர்டை யூஸ் பண்ணல, இன்ஃபென்ட்ரி யூஸ் பண்ணல, மெக் இன்ஃபென்ட்ரி யூஸ் பண்ணல, என்ஜினியர்ஸை யூஸ் பண்ணல, நேவல் பவரை நம்ம யூஸ் பண்ணல. அடிக்கிட்டே போகலாம். நம்மளுடைய இருக்கின்ற இராணுவத்தினுடைய வலிமையில் 5% தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா உலகத்துக்கு காமிக்கல நம்மளுடைய வலிமையை. ஆகையால் பிக்சர் அபி பாக்கி ஹே. இஃப் பாகிஸ்தான் மறுபடியும் அவர்களுக்கு ஏதாவது ஒரு ஆசை வந்தால் திருப்பி அவர்களுக்கு கொடுப்போம். நன்றி. இந்த வாய்ப்பை தந்ததற்கு மிக்க நன்றி. ஐ திங்க் நிறையா டைம் எடுத்துட்டான்னு நினைக்கிறேன் உங்களோட பேசினதில். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத், வந்தே மாதரம். கொஸ்டின் அவர் செஷன் இருக்கும். நிச்சயமாக அதில் உங்களோட உரையாடுவதற்கு மறுபடியும் எனக்கு வாய்ப்பு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத்.